சிஎம்மும் எக்ஸிஎம்மும் ஆரோக்கியமான விவாதமா அங்க நடந்திருக்கு அந்த கான்க்ளேவ். ஆரோக்கியமா இவர்கிட்ட ஜனநாயகன் படம், கரூர் சம்பவம், நீங்க ஏன் வரல, அதையெல்லாம் தாண்டி நீங்க ஒரு கிங் மேக்கர் ஆக விரும்புறீங்களான்ற மாதிரி கேள்வியை விஜய் அவர்கள்ட்ட போய் கேட்டிருக்காங்களே. அவர் என்ன அரசியல்ல 2 வருஷத்துல பண்ணிட்டாருன்னு இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. காசு தான்மா, காசு கொடுத்தா கேட்க வேண்டியதான். 1 கோடி ரூபாய்க்கு விளம்பரம் கொடுத்தா இப்போ உங்களை கூப்பிட்டு விளம்பரம் தரேன் உங்கள் சேனலுக்கு 10 லட்ச ரூபாய்க்கு இந்த கேள்வியெல்லாம் கேளுங்க அப்படின்னா கேட்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி தான் அவன் ஓட்டிகிட்ருக்கேன். அவன் காசு கொடுத்து வாங்கிட்டான், சேனலில் நடத்தணும், அதில் வியூவர்ஷிப் வராது. இப்போ விஜய் யாருக்கும் கொடுக்கலன்னே விஜய் 6 மாசமா தொங்கிட்டு இருப்பாங்க. பேட்டி எக்ஸ்க்ளூசிவா கொடுத்துருக்காரு. அதாவது யூடியூப், இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள் மாதிரி அவங்களுடைய ஆதவர்ஜனா சொல்லி உன்னைய ஒரு பேட்டி போடுறேன், நீ எப்படியா பிடிச்சி கொடு அப்படிங்கும்போது சரி என்னைய போடுங்க, நான் காசு தரேன், என்னையும் ஒரு பெரிய தலைவனை ஆக்கி விடுங்க, நான் விஜய் பேட்டி வாங்கி தரேன்னு சொல்லி கூடயே இருந்து. இங்கேயும் ஆதவர்ஜனா தான் சார் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இவர் ஆரோக்கியமான அந்த கான்க்ளேவ்க்கு போய் கேள்வியை தைரியமா அட்டன் பண்ணாம வீட்டுக்கு வர வச்சு கேள்வி எழுதி கொடுத்து வாங்கினாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ கேஷுவலான ஒரு இதுவாக தான் எழுதி கொடுத்தா வாங்கினா அப்படிதான் இருக்கு, பதிலும் கேள்வியும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா ரொம்ப சாஃப்டான கேள்விகளாக தான் இருந்துச்சு அந்த கேள்விகள். நமக்கு பிரமோதம் பார்த்துருக்கோம், இன்னும் டைரக்டா வீடியோ பார்த்தா எதுவுமே இருக்காதுமா உள்ள. இது நடந்துச்சு. அப்போ நம்ம என்ன பிம்பம் வரும் போட்டு சோப் போட்டுருப்பாங்க விஜய்க்கு.